ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ண போறாங்க. யாருன்னு பாக்குறீங்க? போலீஸ் தான், வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலமான காமெடிகள்லாம் சிரிக்கிறீங்களோ. ஆனா இதுதாங்க உண்மை. ஏன் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயே அமைதியா தான் இருக்காரு. ஆனா இந்த ராஜேஸ்வரி காலையே ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்கா. அவ தான் எல்லாருக்கும் பெரிய கொம்பு, அவ சொல்றதான் எல்லாரும் கேட்கணும், ரொம்ப சீரம் போட்டு நானிங்கிறா. ஆனா ராஜேஸ்வரி, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. நீங்க ரொம்ப பண்றது உங்களுக்கு நல்லாவும் ஆகலை. ஏன்னா நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. மல்லி எவ்வளவு பாவம், மல்லி எவ்வளவு நல்லவங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விட்டுறீங்க. மல்லி மேல ஏதாச்சும் ஒரு பழிய போட்டுறீங்க. ஆனா மல்லி அதுல இருந்து அந்த தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு வர்றதுக்குள்ள அவங்க காலமே கழிஞ்சிரு போல இருக்கு. ஏன் தான் இப்படி எல்லாம் சித்திரவதை கொடுக்குறீங்களோ தெரியல. அவங்களும் விஜயும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வெண்பாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையோட எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா அதை நீங்க வாழவே விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க உண்டி கட்ட நீங்க எப்படி வேணா இருந்துப்பீங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஏன் தான் இப்படி விளையாடுறீங்களோ தெரியல. மல்லி அவளோட மொத்த பாசத்தையும் மொத்த அன்பையும் விஜய்க்கும் வெண்பாவுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறா. அந்த மொத்த பாசத்தையும் வெண்பா அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்பா பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளை பிரச்சனைல மாட்டி விட்டே இருங்க. அதே மாதிரிதான் இப்ப பேங்க்ல இருந்து காசை எடுத்துட்டு கடைசியில அதை மல்லி மேல பழிய போட்டாங்க. இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காரு விஜய். இப்ப சும்மா இருப்பாரா? பயங்கர கோவத்துல இருக்கிறது. நான் போய் நம்பின பாத்தியா, அது ஏன் தப்புதான். நான் கொஞ்சம் அசந்துட்டேன். பாவம், உனக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால உன்னை நல்லபடியா பார்த்துக்கணும் நான் மனசாதான் நினைச்சேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த துரோகம் இருக்கு பாத்தியா, கண்டிப்பா என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான், நீ என்னுடைய பணத்தவே ஆட்டைய போட்டிருப்ப. அதுவும் இல்லாம பேங்க் புக்கு வேற ஓபன் பண்ணி எடுத்து போட்டுருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். உனக்கு மட்டும்தான் இந்த வீட்லயே என்னுடைய பாஸ்வேர்டு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. உன்னை தவிர வேற யாருமே அந்த வேலையை செய்யவும் முடியாது. ஆனா நீ என்னை கேட்காம 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்க. அதுவும் எப்படி? என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ என் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு யார் காசு எடுக்க சொன்னது? உன்னை பாரு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம ராஜேஷ் இருந்துகிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய், நம்ம போலீஸ் இருக்காருல்ல எஸ்ஐ, அவருக்கு மட்டும் ஒரு காலை போட்டான்னு செய்யலாம். இவளை அள்ளி தூக்கிட்டு போயிருவாங்க. இவளுடைய ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானும் பாக்குறேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இவளை யாரும் கேட்கறது வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டா. அதனாலதான் இப்படி ஆடுறா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இவளை உள்ள தள்ளி முட்டிக்கு தள்ளி வச்சுக்கேன். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் கக்கிற போறா. அதுக்கப்புறம் இவளுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கா இவளை நம்ம ஜெயில தள்ளணும்னா, அதுக்கப்புறம் 1 வருஷம் கூட ஆகல, இவ மேல பொய் கேஸ போட்டு உள்ள தங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்ல, இவ ஆதாரத்தோட இப்ப சிக்கிருக்கா. இவ பேங்க் புக்கெல்லாம் ஓபன் பண்ணிருக்கால, அவ அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கான்னு பாப்போம். அதுல மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவதான் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவளை ஜெயில தர்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கரெக்டா அது மல்லியோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு. எம்மாடியோ, எப்படிதான் நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. ஆமாங்க, எனக்கே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த வேலையை எப்படி பாத்துக்கோங்க இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் மல்லியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களா போலையா, மல்லியை அரெஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.